அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைப்பிங் மிஸ்டேக்கு இல்லை காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், நம்ம வீடியோ ஃபுல்லாக பெரும்பாலும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி அட்வைஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட். 945 ரூபா காயின் பேசி 154 கோடி ப்ராஃபிட். யோனியில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் வாங்கினா 14% வாங்கியிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அலம்பிக் ஃபார்மா. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 385 ரூபா காயின் பேசி 275 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட்டு இயர்ல. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரீனில் இருந்தால் நல்லா பாசிட்டிவ், ரெட்டில் இருந்தாலும் டவுன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கறது வீல்ஸ் இந்தியா லிமிடெட். 744 ரூபா காயின் பேஸு, 26 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெர்கர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 572 ரூபா காயின் பேஸு, 315 கோடி ப்ராஃபிட். பெரிய ப்ராஃபிட் தான், பட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 4% வந்திருக்கு. நல்ல விஷயம். பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 11% டவுன் ஆயிருக்கு. அதே இன்கம் குறைஞ்சிருக்கு, அதனால் நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது நம்ம இயரில் நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா அட்வைட் எனர்ஜிஸ் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் 2028 ரூபா காயின் பேஸு, 8 கோடியே 93 லட்சத்துக்கான ஆர்டர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 8 கோடியே 93 லட்சம். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 99%, நெட் ப்ராஃபிட் 67% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். எம்தார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1589 ரூபா காயின் பேஸு, 11 கோடி 20 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 147% வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்டான ரிசல்ட்டு இயர். கோதாவரி பவர் இஸ்பாட் லிமிடெட் 200 ரூபா காயின் பேஸு, 216 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% டவுனாக இருக்குது. போன வருஷம் பண்ணதை விட கொஞ்சம் குறையாக பண்ணியிருக்காங்க, அதான் 25% டவுனு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது, ஏன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு கம்பெனியோடது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் 1985 ரூபா காயின் 65 ரூபா காயின் பேஸு, 215 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 49% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயரில். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 749 ரூபா காயின் பேஸு, 41 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 53% வந்திருக்கு. அதர் இன்கமும் வந்திருக்கு, அது ஒரு காரணம். ஸோ ரிசல்ட் அந்த வகையில் சூப்பரான ரிசல்ட்டு இயர். ஜிண்டால் ஷா லிமிடெட் 211 ரூபா காயின் பேஸு, 415 கோடி ப்ராஃபிட். 415 கோடி பெரிய ப்ராஃபிட் தான், பட் போன வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது 1 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு பெரிய மாற்றம் இல்லை, பட் சேல்ஸ் 15% டவுனாக இருக்குது. அந்த வகையில் ரிசல்ட்டு டவுன் தான் சொல்லணும். மோடிசோன் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் 20 ரூபா, 8 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் 2% டவுனாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ராணே மദ്രാஸ் லிமிடெட் காயின் பேஸ் 832, 18 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 26% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர்னியில் ராணே மദ്രാஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் காயின் பேஸ் 531, 114 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 73%, நெட் ப்ராஃபிட் 68% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர்னியில் கேபிஐ கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ணதோட டிவிடெண்டும் தராங்க. வழக்கமாக டிவிடெண்ட் தான் 20 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. காயின் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% மிக குறைவு, ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2025. செக்டர் பவர் டிரான்ஸ்மிஷன், பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் எல்லாமே. கேபி எனர்ஜி லிமிடெட் 470 ரூபா காயின் பேஸு, 25 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே கேபி குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் கேபி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்களும் அதே மாதிரி 20 பைசா டிவிடெண்ட் தராங்க வழக்கம் போல். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேருக்கான டிவிடெண்டில் தான். ரெக்கார்டட் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2025. செக்டர் பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க கேபி எனர்ஜி. கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் 222 ரூபா காயின் பேஸு, 244 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்ட் 3 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் 11 ஆகஸ்ட் 2025. செக்டர் லூப்ரிகன்ஸ். கேன்டபிள் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் 260 ரூபா காயின் பேஸு, 14 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட் தான் இயர்னியில். அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது.
ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரட்ஸில் இருக்குங்க. கேண்டபிள் டீட்டெயில். டைன்வாலா கெமிக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் இந்தியா லிமிடெட் 254 ரூபா காயின் பேஸு 2,81,00,000 ப்ராஃபிட். ஈவனியில் சேல்ஸ் 35% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 256% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் வந்த இன்கம் தான். அதர் இன்கம்லேயே 2-3 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் மாதிரி தெரியுது. பட் ஓவரால் ரிசல்ட்டை மட்டும் பார்க்கும்போது சூப்பரான ரிசல்ட் தான். 3 ரூபா டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டைன்வாலா. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் 93 ரூபா காயின் பேஸு 191 கோடி ப்ராஃபிட். ஈவனியில் சேல்ஸ் 1% நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுன் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 10 ரூபா ஒரு ஷேருக்கு. ஸோ இவங்க 2 ரூபா 10 ரூபா டிவிடெண்டாக இருந்தாலும் இபிஎஸ்ஸாக இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் சொன்ன மாதிரி 3 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிபியூஷன். அதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 76 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. டாக்ஸபிள் டிவிடெண்டாக 37 பைசாவும், எக்ஸம்ப்டட் டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 7 பைசாவும், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பார்த்தீங்கன்னா எஸ்பிவி லோன் பார்த்தீங்கன்னா 78 பைசாவும் தராங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா ஒரு ஷேருக்கு தராங்க. பட் இதில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தாலும் ஒரு ஷேர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நார்மல் ஷேர் கிடையாது, இது இன்வெட்டு. அது மாதிரி இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த டிடிஎஸ் கட் பண்ணுறாங்க, அந்த பணம் எனக்கு திரும்ப வருமா வராதான்னு. அது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் வரும், மற்றபடி வராது. நீங்கள் ஐடியே ஃபைல் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிடிஎஸ் கட் ஆகிற பணம் வராது. இதுவே நீங்கள் ஐடி ரெகுலராக ஃபைல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த டிடிஎஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் இல்லைனா அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்ரெடி இருக்க டேக்ஸில் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த டிடிஎஸ் வந்து ஒன்லி ஃபார் டேக்ஸ் பேயருக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ஒரு 2 ரூபா 70 பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு 30 பைசா 40 பைசா என்னமோ நமக்கு டிடிஎஸில் கட் ஆகும். அது உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, அந்த மெயிலே டீட்டெயிலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது அருணிஸ் அபோடே லிமிடெட் கான்பேஸ் 554 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. சந்தூர் மேக்னீஷியா அண்ட் அயர்ன் ஓர்ஸ் லிமிடெட் கான்பேஸ் 468 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து கோல் கம்ப்ளீட்டாக நல்லா ரிசர்வ் இருக்குது, போனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனி தான் போன வருஷம் சூப்பரான போனஸ் இருந்தாங்க. 5:1 கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். இது போன வருஷம் 2024 கொடுத்தது. இந்த வாட்டியும் அவங்களோட ரிசர்வ் நல்லா தான் இருக்குது. பட் எந்த மாதிரி போனஸ் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். போன வருஷம் இந்த வருஷம் பேக் டு பேக் போனஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி தான். ஆல்ரெடி நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2844 ரூபா காயின் பேஸு 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பெரிய டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க, 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் தருவாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ரீஃபேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 416 ரூபா காயின் பேஸு ஆகஸ்ட் 12 போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களும் பெரிய டிவிடெண்ட்லாம் தரதில்லை, 50 பைசா தான் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் கேஸ். காஞ்சி கற்பூரம் லிமிடெட் 431 ரூபா காயின் பேஸு 13 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. காஞ்சி கற்பூரம். த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 174 ரூபா காயின் பேஸு 2 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டாடா ஸ்டீல் லிமிடெட். என்பிசிசி இந்தியா லிமிடெட் 110 ரூபா காயின் பேஸு 102 கோடியே 97 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது லோக்பால் ஆஃப் இந்தியா. வின்ட்ரான் இன்ஃபர்மேட்டிக்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒரு பெனி ஸ்டாக் நினைக்கிறேன். 28 கோடியே 17 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சேவி இன்ஃப்ரா லாஜிஸ்டிக் லிமிடெட். ஜிடிபி இன்ஜினியரிங் லிமிடெட் 84 ரூபா காயின் பேஸு 3 கோடியே 64 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஒரு டொமஸ்டிக் கிளைண்ட்டு, பேரை மென்ஷன் பண்ணல. வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் 22 ரூபா காயின் பேஸு 49 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனி யாருங்கிறத மென்ஷன் பண்ணல, ஒரு டொமஸ்டிக் கம்பெனி மட்டும் சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 145 ரூபா காயின் பேஸு 73 கோடியே 12 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது சென்ட்ரல் ரயில்வே. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 361 ரூபா காயின் பேஸு 216 கோடியே 81 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது பீகார் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அதே ரயில்டெலுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 18 கோடியே 57 லட்சம். கொடுத்தது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்றைக்கி இந்த காலனி இதோட முடிச்சுன்னா அதுமாரி இந்த காலனி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மேபி ஏதாவது முக்கியமான நியூஸ் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு நியூஸு இல்லை நாளைக்கு காலையில் ஒரு நியூஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முக்கியமான செய்தி இருந்தால் மட்டும். இல்லைன்னா வழக்கம் போல் நாளைக்கு ஈவினிங்கே உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.